முருகாச்சரணம். கந்தநந்தாதி பாடல் 64. சேவக மன்ன அப்படின்னு துவங்குகிற பாடல். இந்த பாடலில் சேவக மன்ன என்கிற வார்த்தையை 4 விதமாக பிரித்து பயன்படுத்தியிருக்கிறார். இந்த பாடலில் அருணகிரிநாதர் முருகனுடைய முகார விந்தமும் வள்ளிப்பிராட்டியின் இதயமும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. வள்ளிப்பிராட்டியின் இதயத்தைப் போல சிவந்து காணப்படுகிறது முருகனுடைய முகம். அந்த முருகனுடைய முகத்தை பற்றி சொல்லும்பொழுது வதனாம்புய அவனுடைய முகமானது தாமரை. அந்த தாமரையானது வள்ளிப்பிராட்டியின் இதய தாமரையை ஒத்து இருக்கிறது, கருணை மிகுந்து இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போது பாடலை பார்ப்போம். சேவக மன்ன மலர்க்கோ முன்னி சொல தெய்வ வள்ளி சேவக மன்ன வதனாம்புய கிரிசெற்ற முழு சேவக மன்ன திருவாவி நன்குடி செல்வ கல்வி சேவக மன்ன முனிக்கெங்கனா நாணி திகைப்புற்றது. இந்த பாடலோட சொற்பிரிவை பார்த்தோம்னா, சே அகம் மன்னும் அமலர்க்கு ஓம் முன் நீ சொல தெய்வ வள்ளி சே அகம் அன்ன வதனாம்புய கிரி செற்ற முழு சேவக மன்ன திரு ஆவினன்குடி செல்வ கல்வி சேவகம் அன்னம் முனிக்கு எங்கண் நாணி திகைப்புற்றது. இதில் முருகனை புகழ்ந்து பாடுகின்ற வரிகளை முதல்ல எடுத்துப்போம். தெய்வ வள்ளி சே அகம் அன்ன வதனாம்புய. தெய்வ வள்ளி தெய்வீகமான வள்ளி பிராட்டியின் சே சிவந்த, அவளுடைய இதயமானது சிவந்து இருக்கிறதாம். அகம் அன்ன, அகம்னா அவளுடைய இதயம், அந்த இதயத்தை போல சிவந்த வதனாம்புய அழகான முகத்தை, அம்புஜம் போன்ற தாமரை போன்ற முகத்தை உடைய முருகப்பெருமானே. கிரி செற்ற முழு சேவக. கிரினா இந்த இடத்துல மலை, கிரௌஞ்ச மலை. கிரௌஞ்ச மலையை அழித்த முழு சேவகனே, ஒப்பற்ற வீரனே, மன்ன தலைவா, திரு ஆவினன்குடி செல்வா, பழனித்தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே, சே அகம் மன்னு அமலர்க்கு முன் நீ சொல. சே அகம், சேனா இந்த இடத்துல ரிஷபம். ரிஷபத்தை வாகனமாக உடைய மன்னுனா நிலை பெற்று இருக்கின்ற அமலர்க்கு குற்றமற்ற சிவபெருமானுக்கு முன் நீ சொல, முன்பொரு காலத்தில் நீ பிரணவ பொருளை உபதேசித்த போது கல்வி சேவக அன்னம் முனிக்கு. கல்வி சேவகன் அப்படின்னா வித்தையில் ஓதுவதில், வேதம் ஓதுவதில் வல்லவனாக இருக்கின்ற அன்னம் முனிக்கு, அன்னத்தை வாகனமாக உடைய முனினா இந்த இடத்துல பிரம்மா. வேதங்களில் சிறந்த அன்னவாகனத்தை உடைய பிரம்மாவிற்கு எங்கண் நாணி திகைப்புற்றது. அவன் ஏன் வெட்கப்பட்டான்? அவனுக்கு நீ சிவபெருமானுக்கு வேதத்தின் உட்பொருளை, ஓம் என்பதன் உட்பொருளை சொல்லும்போது அந்த முனிவன், வேதத்தை அறிந்த பிரம்மா ஏன் வெட்கப்பட்டான்? வெட்கப்படும்படியாக நீ சொன்னாய் அப்படிங்கிறது இதில் பொருள். வள்ளியின் இதயம் போல முகமுடையவனே, கருணையினால் சிவந்த முகத்தை உடையவனே, கிரௌஞ்சகிரியை அழித்த சேவகனே, பழனிப்பதியானே, நீ சிவபெருமானுக்கு பிரணவ பொருளை உபதேசிக்கும் பொழுது பிரம்மா ஏன் வெட்கி தலை குனிந்து நின்றான்? பிரம்மா வெட்கித்து நின்றான் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். முருகாச்சரணம்.